இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கவலை மீனை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நல்ல மனமும் நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கவலை மீன் குழம்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதோடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்குங்க. ஒரு 3 எலுமிச்சைப்பழ சைஸ் வந்து நான் வந்து புளி வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கரைச்ச புளி தண்ணி நல்லா வடிகட்டி தான் வச்சுருக்கேன். இன்னொரு வாட்டி வடிகட்டிக்கலாம். மீன் குழம்பு வந்து இந்த முறையில் நான் செஞ்ச முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வடிகட்டிட்டேன். இது கூட நம்ம வந்து தக்காளியை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நான் வந்து சின்ன தக்காளியே எடுத்திருக்கேன், அதனால் நான் ஒரு 6 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி இல்லைனா 5 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நான் தக்காளியும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை வந்து ரொம்ப குறைவாக தாங்க இருக்கும். கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 180 ரூபாக்குள்ளே தாங்க இருக்கும். இதில் வந்து அதிகப்படியான புரதச்சத்து இருக்குதுங்க, பாஸ்பரஸ் சத்தும் இருக்குது. எலும்பு தேய்மான பிரச்சனைகள் சரி செய்யுங்க. எலும்புக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய இந்த கால்சியம் இதெல்லாம் சத்துக்கள் ரொம்ப நல்லா அடங்கியிருக்குங்க. இதில் வந்து ஒமேகா 3 சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி யூஸ் பண்ணுறேங்க, மிக்சட் குழம்பு பொடி இது. இப்போ இந்த மிக்சட் குழம்பு பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. 6-7 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா சருமத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப வந்து சத்துக்கள் நிறைய தரக்கூடியது. இந்த சருமம் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கும். நம்ம இந்த மீன் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நம்ம வந்து சருமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொலிவாக இருக்கும். ஞாபக மறதியை கூட சரி செய்யுங்க. இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டேன். கடாய் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தாளிச்சதாங்க ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா மெரூன் கலரில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீல வாக்கில். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குவோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே இந்த மாதிரி வதக்கி வச்சாதாங்க நல்ல ஒரு ருசியாக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இந்த மீன் அடிக்கடிக்கு சாப்பிட்டு வந்தால் அலர்ஜியே வராது. இந்த மாதிரி ஆஸ்மா பிரச்சனைலாம் ரொம்ப சரி செய்யுங்க. சக்கரை நோயாளி குறிப்பாக பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகள் ரொம்ப சிறந்த மீனுங்க இது வந்து. இப்போ நான் வந்து அந்த மிக்சரை ஊற்றிட்டேன். மிக்சர் வந்து இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதிக்கணுங்க. நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பு வந்து நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் நல்லா போகும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. குழம்பு மேலே வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மீனில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. இதில் அற்புதமான நம்மளுக்கு வந்து ஒரு மீனுங்க. இந்த மீன் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணுங்க. இப்போ நான் மீன் போட்டுட்டேன். நல்லா கொதி வரட்டுங்க. மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சுங்க. இப்போ மீன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மீனும் வெந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடுறேங்க. டேஸ்டியான கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம்.